சகாய கீதங்கள் பாடல் புத்தகம் பாடல் எண் 31, பாடல் எண் 31, பக்கம் 15. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புத்தாண்டே வருக, புது வாழ்வை தருக. இனிய 2025ஆம் ஆண்டே வருக, பசி பிணி இல்லா வாழ்வை தருக. புத்தாண்டே வருக, யுத்தமில்லா யுகத்தை தருக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னையாம் திரு அவை இன்று அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அன்னை மரியா அருள்மிக பெற்றவர், அழகு நிறைந்தவர், இயேசுவை தம் கருவில் சுமந்த நற்கருணை பேழை, வாழ்வோர் அனைவரின் தாய். நாம் அனைவரும் வானுலகை அடையும் வழி, மாசுபடிந்த மனுக்குலத்தின் மங்காத மகிமை, தன்னை படைத்த இறைவனுக்கே தாயானவர், மீட்பு வரலாற்றின் மையமாகவும் இருப்பவர். எனவேதான் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அன்னை மரியாவை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்ளாத எவரும் இந்த மண்ணுலகில் ஆன்மீக அனாதைகள் என்கிறார். அன்னை மரியாவை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்ளாத எவரும்
இந்த மண்ணுலகில் ஆன்மீக அனாதைகள் என்கிறார். இந்த புத்தாண்டில் நமக்கு அன்னையின் வழிகாட்டுதலும் பரிந்து பேசுதலும் நிரம்ப கிடைக்க ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அன்னை மரியாவின் துணையை நாடுவோம். ஆண்டவர் அருளும் நலம் வளம் என்னும் ஆசிகளை சொந்தமாக்குவோம். கடந்த ஆண்டில் நடந்ததை மறப்போம், புதிய ஆண்டில் நடப்பதை நினைப்போம். நாளைய விடியல் நல்லதாய் அமைய இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறையேசுவில் அன்பிற்குரிய இறை சமூகமே, வழக்கத்திற்கு மாறாக இந்த நள்ளிரவில் நன்றியுணர்வோடு நாம் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். கடந்த காலங்களில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி கூறினோம். நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து நன்றி கூறி அவராசிரை பெற்று தொடங்க இருக்கின்ற புத்தாண்டில் இறைவன் அருளுகின்ற பாதுகாப்பும் அருளும் ஆசிரும் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே கூடியிருக்கிறோம். கடவுளுடைய அருளாசியை பெற வந்திருக்கிற உங்களை அவர் கனிவுடன் நோக்குவாராக. ஆண்டவருடைய அருளை நாம் நிறைவாக பெற்றிட நமது குற்றங்களை நினைத்து பார்ப்போம். மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பட செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண தூய மரியாதையும் வாழ்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
பிறந்திருக்கின்ற இனிய நல் புத்தாண்டு 2025 தொடக்கத்தில் இருக்கின்ற நாம் பாடற்குழுவினரோடு இணைந்து அகமகிழ்ந்து அக்களித்து வானவர் கீதம் பாடி நாம் மகிழ்வோம், இறையாசிர் வேண்டுவோம். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் இருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித மரியாதை வல்லமையான கன்னிமையால் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசினை வழங்கிட திருக்குளமானி அவரது பரிந்துரையான குணம் வாழ்வின் ஊற்றாகிய திருமகனும் எங்கள் ஆண்டவர் மாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தகுதியுள்ளவராக வாழ்ந்திட அருள்தாரும். உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒளியேற்றும் நிகழ்வு. நானே உலகின் ஒளி, என் ஒளியில் நடப்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்று ஆண்டவர் இயேசு கூறியுள்ளார். நம்மை ஆண்டவர் இயேசுவின் ஒளியில் நடப்பவர்களாக வாழ வாழ்த்தி முதல் திரியினை நமது பாசத்திற்குரிய பங்கு தந்தை அவர்கள் ஏற்றுவார்கள். நம் குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் இறை பற்றிலும் இயேசுவைப் போல திகழ வேண்டும் என்று ஜெபித்து இரண்டாவது திரியினை அருட்சகோதரி மேவில் அவர்கள் ஏற்றுவார்கள்.
மூன்றாவது திரியினை பங்கு பேரவையின் செயலர் நிதி செயலர் திரு கேப்டன் அருளானந்த அவர்கள் ஏற்றுவார்கள். நம் பங்கின் விடியல் இளையோர் இயக்கத்தின் தலைவர் மிக துடிப்புடன் செயலாற்றிக் கொண்டிருக்கும் ஜெரால்டு அவர்களை நான்காவது திரியை ஏற்றுவார்கள். மறைக்கல்வி சிறுமி மெர்லின் ஐந்தாவது திரியை ஏற்றுவார்கள். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசீர் அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 முதல் 27 முடிய. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடம் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவார். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. தியான பாடல். சகாய கீதங்கள் பாடல் புத்தகம், பாடல் எண் 48, பக்கம் 23. லெஃப்ட்ல போயிரு.
இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 4 முதல் 7 வரை. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில்
இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. புத்தாண்டில் மலர வேண்டிய பூக்கள். புத்தாண்டில் மலர வேண்டிய பூக்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும், கன்னி மரியா கடவுளின் தாய் பெருவிழா நல் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஆண்டு செஞ்சை பங்கில் படிப்பிடை பயிற்சி மேற்கொள்ளுகின்ற போது அதே சம்பவம் 2025 ஆண்டு இங்கும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பரிதவிச்சு போனேன். காரணம் என்ன? 2024 போயிருச்சு. 2025 அங்கேது வந்துருமா வருமா வருவா வருவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதே போலதான் 2015 14 போயிருச்சு. 15 வந்துருமா வருமா வருவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். வல்ல வேற என்ன பண்றது, டாக்டர் ஆயிட்டேன். போனேன், ஒரு கத்திரிக்கோலை எடுத்து என்னடா அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு சிசேரியன் பண்ணியாச்சு. அப்போ 2015 எப்படி வந்துச்சு அப்படின்னா சிசேரியன். அப்போதான் குழந்தை பிறந்துச்சு 2015. அதே போல் இங்கேயும் ஒரு நிலைமை வந்துடுமோ அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு பக்கத்தில் பங்கு சாமியார் குதிக்கிறாரு பாவம். ஐயோ 2025 வந்துடுமோ. அங்கிட்டு சிஸ்டர் வேற பரதநாட்டியம் வேற ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதில் மேலே ஒரு குச்சிப்புளி ஆடிக்கிட்டு இருந்தார் பாருங்க, யூத் தலைவர் ஜெரால்டு. எப்படியோ பிடிச்சி இழுத்து ஒரு வேக்கம் டீப்பை போட்டு இழுத்து 5 இழுத்து இங்கே கொண்டாந்து நிறுத்தி 2025 பிறந்து விட்டது.
இந்த 2025 ஒரு 3 பூக்களை உங்களுக்கு தருகின்றது. நீங்க தலையில சூட்டி இருக்கிற பூ வாசம் வருமோ வராதோ, எப்போ வாங்குனதோ தெரியாது. ஒருவேளை கிறிஸ்மஸுக்கே வாங்கி மொத்தமாக ஃப்ரிட்ஜில் வச்சிகளோ வைக்கலையோ தெரியாது. இல்லை மதுரையில் ஆர்டர் பண்ணி மதுரையிலேருந்து மல்லிகைப்பூ கொண்டு வந்தீங்களோ என்னமோ தெரியல. ஆனால் இந்த பூ இந்த 2025ஆம் ஆண்டு தருகின்ற அந்த 3 பூக்களை நீங்கள் உங்களுடைய வாழ்வில் சூட்டினால் உங்களுடைய வாழ்வு கமகமக என்று நறுமணம் வீசும். அந்த நறுமணம் பலரையும் ஈர்க்கும். அந்த அளவிற்கு இந்த ஆண்டில் நீங்கள் 3 பூக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல் பூ பாதுகாப்பு. முதல் பூ பாதுகாப்பு. இரண்டாவது பூ மன்னிப்பு. மூன்றாவது பூ மீட்பு. இந்த 3 பூக்களையும் நீங்கள் சூட்டினால் உங்களுடைய வாழ்வு நறுமணம் வீசும். இந்த 3 பூ எங்கே வாங்கணும் அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. சரியா? இன்றைய முதல் வாசகத்தில் 3 ஆசிகள் கொடுக்கப்பட்டன. 3 ஆசிகள். அந்த 3 ஆசிகளையும் வேறொரு 3 வார்த்தை மூலமாக உங்களுக்கு தருகின்றேன். 1, முதல் ஆசி என்னாகமத்தில் குருத்துவ ஆசி என்று சொல்லப்பட்ட அந்த ஆசி, நான் உனக்கு ஆசி வழங்கி உன்னை பாதுகாப்பேன் காப்பேன் என்கின்றதுதான் அந்த முதல் ஆசி. பாதுகாப்பு. இன்றைய நாட்டில் நமக்கு பாதுகாப்பு இல்லை. நாட்டில் தான் இல்லைனாலும் வீட்லையும் பாதுகாப்பு இல்லை. என்ன எப்போ நடக்கும்னு தெரியாது. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இப்போல்லாம் நம்ம பயில்கள் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலை. கொஞ்சம் கால் ஆட்டாமல் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மூக்கில் 2 பஞ்சை வச்சு நமக்கு வழி அனுப்பி விழா வச்சிருவாங்க. ஆக வீட்டில் இருக்கும்போதும் சரி நம்ம என்ன பண்ணணும், உஷாராக இருக்கணும். பாதுகாப்பு முக்கியம். பல நேரங்களில் பல சம்பவங்கள்லாம் நம்ம வீட்டில் நடந்திருக்கோம். அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது, சொன்னால் எல்லாரும் சிரிப்பாங்க. அதனால் அப்படியே வச்சுக்கிடுவான். பாதுகாப்பு மிக மிக முக்கியம். பழைய ஏற்பாட்டில் பாதுகாப்பு என்ன அப்படின்னா ஆண்டவர் தரக்கூடிய நலமும் வளமும் தான். பாதுகாப்பு என்பதோ ஒரு தீய சக்தியிடமிருந்து பாதுகாக்கக்கூடியது மட்டுமல்ல. ஆங்கிலத்தில் செக்யூரிட்டி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் நாம் இருப்பதற்கு இடம், வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்துமே பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது தான். ஆக இந்த முதல் ஆசி, இந்த பாதுகாப்பு என்னும் ஆசி வளத்தை நலத்தை தரக்கூடிய ஆசி. இஸ்ராயேல் மக்களுக்கு தேவையான இடம் தரக்கூடிய ஒரு ஆசி. உங்களுக்கு தேவையா, உங்களுக்கு ஆசி வழங்குவேன் என்றால் நாடே இல்லாம மண்ணே இல்லாம உங்களுக்கு ஒரு இடத்தை தருவேன், ஒரு நாட்டை தருவேன் என்பது முதல் ஆசி. அதற்கடுத்து கால்நடைகள், குழந்தை செல்வங்கள், செல்வ செழிப்புகள் என்றெல்லாம் அந்த ஆசிகள் நீண்டு கொண்டே செல்லும். இவைகள் அனைத்தும் தான் பாதுகாப்பு. ஆக இந்த 2025ஆம் ஆண்டில் பாதுகாப்பு என்னும் பூவை நாம் சூட வேண்டும். அந்த பாதுகாப்பு நீண்ட ஆயுளாக இருக்க வேண்டும். அந்த பாதுகாப்பு நமக்கு இந்த 2025ஆவது ஆண்டிலாவது ஒரு நல்ல வீடை, கனவு வீடை கட்டி முடிக்க வேண்டிய அந்த அருளை இறைவன் தர வேண்டும். அந்த 2025ஆவது ஆண்டில் நமக்கு தேவையான அனைத்து ஆசிரும் அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆக இந்த 2025இல் நமக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அது நாடாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், கிடைக்க வேண்டும் என்றால் நம்மிடம் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இருந்தால் இறைவன் தரக்கூடிய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். திருப்பாடல் 20 உனது மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தருவார் என்று நாம் வாசிக்கின்றோமாக. நமக்கு தேவையான பாதுகாப்பை கடவுள், நாம் நம்பிக்கை கொண்டிருந்தால் கடவுள் நிச்சயம் நமக்கு தருவார். இந்த ஆண்டில் நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா நம்பிக்கையோடு இருப்போம். நல்ல வேலை கிடைக்கணுமா, நம்பிக்கையோடு இருப்போம். குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டுமா, நம்பிக்கையோடு ஜெபிப்போம்.
கடவுள் நமக்கு தேவையானதை நமக்கு சரியான ஏற்ற காலத்தில் தருவார். இது முதல் பாதுகாப்பு, முதல் ஆசீர். இரண்டாவது ஆசீர் மன்னிப்பு. ஆண்டவர் உனக்கு தன்னுடைய திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உனக்கு அருள்வாராக என்பதுதான் அந்த இரண்டாவது ஆசி. அதாவது இதில் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து, மேலிருந்து கீழ் வருவது இரக்கம். அருள் புரிவது, அருள் என்பது அன்பை குறிக்கின்றது. ஆக இரக்கமும் அன்பும் இணைந்ததுதான் மன்னிப்பு. அந்த மன்னிப்பை பற்றி தான் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் நம்மை அவருக்குரிய பிள்ளைகளாக மாற்றுகின்றார். ஆக இந்த 2025வது ஆண்டில் இந்த மன்னிப்பு என்கின்ற பூவையும் நாம் சூட வேண்டும். கடவுளிடமிருந்து அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே வேளையில் நமக்கு கடந்த ஆண்டில் யாராவது ஏதாவது செஞ்சிருந்தா அவங்க என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். கிமு கிபிலாம் இழுத்து தேரை இழுத்து தெருவில் விட்டுறக்கூடாது. அப்புறம் என்ன ஆகும்? ப்ரெஷர் தான் கூடும். மன்னிப்பு இல்லை அப்படின்னா மருத்துவமனையில் போய் நம்ம காசை கட்டி நம்ம இரத்த கொதிப்பு குறைக்கணும். அதுக்கு என்ன, ஏன் டாக்டர்கிட்ட போகணும்? நம்மளே வீட்டில் ஒரு நல்லமான ஒரு வாழ்க்கையை நம்மளே அமைத்து கொள்ளலாம். நாத்தனாரை பார்க்கும்போது கோபம் வரதான் செய்யும். என்ன பண்ணலாம்? கொஞ்சம் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி பாருங்க, மன்னிச்சிருங்க. மாமியாரை பார்க்கும்போது கொஞ்சம் கோபம் வரதான் செய்யும். வீட்டுக்காரர் ஏதாவது தப்பு செய்யும் போது மண்டே அப்படியே பாத்திரத்தில் அடிச்சிடலாமா அப்படின்னு தோணும். கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி பாருங்க, மன்னிச்சு பாருங்க. மன்னிச்சிட்டிங்கன்னா போதும், ரத்த கொதிப்பு இருக்காது, ப்ரெஷர் இருக்காது, நோய் நொடி எதுவுமே இருக்காது. இந்த ஆண்டில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும். அதனால இந்த 2025வது ஆண்டில் நீங்க பிறரை மன்னிங்க. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். நீங்கள் பிறரை மன்னிச்சாதான் கடவுளுடைய மன்னிப்பை நாம் பெற முடியும். அதுதான் இரண்டாவது ஆசீராக இன்றைய முதல் வாசகத்தில் வந்தது. அந்த ஆசீர் இயேசுவினுடைய பிறப்பு மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. இயேசுவை பெற்றெடுத்த அன்னை மரியாவின் விழாவையும் நாம் இன்று கொண்டாடுகின்றோம். அந்த அன்னை மரியா கடவுளுடைய தாய் என்னும் தியோட்டோகோஸ் என்கின்ற அந்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இது எபேசு சங்கம் தோன்றிய கிபி 430 ஆண்டில் உருவான கோட்பாடு. அந்த கோட்பாட்டில் நெஸ்தோரியூஸ் என்கின்ற ஒரு ஆயர் இருந்தார். கான்ஸ்டாந்தில் நோபிலை சேர்ந்த அந்த ஆயர் அன்னை மரியா இயேசு என்னும் ஆந்த்ரோபோட்டோகோஸ், இயேசு என்னும் மனிதரின் தாய் மட்டும்தான், கடவுளுடைய தாய் இல்லை என்று இவர் பேசி வந்தார். உடனே அலெக்சாந்திரியா நகரை சேர்ந்த அந்த உயர் தந்தை ஆயர் சிரில் என்பவர், இல்லை, அன்னை மரியா கடவுளுடைய தாய் தியோட்டோகோஸ் என்று கூறினார். வாக்குவாதம் போய்கிட்டே இருந்துச்சு, குழாயடி சண்டை மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. உடனே என்ன பண்ணாங்க, ஒரு சங்கத்தை கூட்டுறா அப்படின்னு சொல்லி பொதுவாக ஆயர்கள் அமர்ந்தார்கள். எபேசு சங்கத்தை கூட்டினார்கள். கூட்டி அங்கு அவர்கள் சொன்னார்கள், அன்னை மரியா கடவுளுடைய தாய் என்ற ஒரு கோட்பாட்டை கொடுத்தார்கள். அன்னை மரியாவுக்கு ஏன் இவ்வாறு கொடுக்க வேண்டும் என்றால், அன்னை மரியா கடவுளுக்கு ஆம் என்று பதில் இருத்தார். ஆம் என்று பதில் இருத்ததன் வழியாக இயேசுவை கருத்தாங்கி இயேசு வழியாக இந்த உலகிற்கு மீட்பை கொணர அன்னை மரியா கடவுளுடைய கருவியாக திகழ்ந்தார். எனவே அந்த அன்னை மரியாவை ஆண்டின் முதல் நாளே பெருவிழாவாக நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம் என்றால், அன்னை மரி வழியாக நமக்கு கடவுளுடைய மன்னிப்பு கிடைக்கின்றது. எனவேதான் அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தில் எங்களுக்காக மரண வேளையில் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி, மரண வேளையில் உம் திருமகனிடம் பரிந்து பேசி அவருடைய மன்னிப்பை எங்களுக்கு பெற்று தாரும் என்று சொல்லி அன்னை மரியாவிடம் வேண்டுகின்றோம். எனவே இந்த 2025வது ஆண்டில் இந்த மன்னிப்பு என்கின்ற இரண்டாவது பூவை நாம் சூட்டினால் நம்முடைய வாழ்வு நலமான வாழ்வாக இருக்கும். மூன்றாவது பூ மீட்பு என்னும் பூ. இன்று
புத்தாண்டு விழாவை கொண்டாடுகின்றோம். இன்று அன்னை மரியா கடவுளுடைய தாய் என்னும் விழாவையும் கொண்டாடுகின்றோம். இயேசு பிறப்பின் 8வது நாள், இயேசுவுக்கு பெயர் சூட்டிய நாள், இயேசு என்று பெயர் சூட்டிய நாள். இயேசு என்றால் மீட்பர் என்று பொருள். ஆக மீட்பு என்பது இயேசு வழியாக நமக்கு கிடைக்கின்றது. மீட்பு வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய கனி என்ன என்றால் அமைதி. ஆக இன்றைய 3வது ஆசி, முதல் வாசகம் தரக்கூடிய 3வது ஆசி, கடவுள் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதியை அருள்வாராக என்பதுதான். இந்த 3 ஆசியுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஆசி. விவிலியத்தில் உங்களுக்கு என்று சொல்லப்பட்ட ஆசிகள் இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் தான் உனக்கு என்று சொல்லப்படுகின்றது. ஆக இது உனக்கு என்று எல்லோருக்கும் தனிநபரை குறிக்கக்கூடிய ஒரு ஆசியாக, இயேசு ஒவ்வொரு தனிநபருக்கும் தனிப்பட்ட விதத்தில் தரக்கூடிய ஆசியாக இருக்கின்றது. கடைசி ஆசி மீட்பு என்னும் ஆசி. மீட்பு வழியாக நமக்கு கிடைப்பது அமைதி. இன்றைக்கு நாட்டுக்கு தேவை அமைதி, நம்முடைய மனிதர் உள்ளத்திற்கு தேவை நிம்மதி. மணிப்பூரை எடுத்துக்குங்க, அங்கு அமைதியற்ற சூழல். இன்னும் இயேசு பிறந்த நாட்டிலேயே அமைதியற்ற சூழல். எங்கும் போர்கள், ஆயுதம் ஏந்தி மனிதர்களை தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். உங்களெல்லாம் பேசாமல் ஒரு வீசா எடுத்து அங்கே அனுப்பி வச்சிடலாம் நினைக்கிறேன். ரஷ்யாவுக்கு, உக்ரைனுக்கு, இல்லைன்னா ஹோலி லேண்டுக்கு போய் பார்க்குறீங்களா? நாங்களே செலவு எடுத்துக்கிறோம், எல்லாரும் போய் சேராங்க, போயிட்டு வாங்க. இஸ்ராயல் ஒரு குண்டு தான் முடிஞ்சு, எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க. இங்கே உள்ளவங்களாம் போயிடாதீங்க, தவிச்சியோட போயிடாதீங்க. ஓசியில் கொடுத்தா கூட கோடி ரூபா கொடுத்தாலும் என்ன பண்ணிடுறாங்க, போகக்கூடாது. அப்போ நாட்டுக்கு தேவை அமைதி. ஏன்? எல்லாம் போர்களின் வழியாக ரத்தம் சிந்தி மக்கள் நிம்மதி இழந்து தவிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இந்த 2025வது ஆண்டில் உலகமெங்கும் அமைதி நிலவ வேண்டும். அந்த அமைதி என்பது மீட்பு என்னும் பூவில் தான் மலரும். எனவே இயேசு தொடங்கிய அந்த மீட்பு செயல் இன்றும் தொடர வேண்டும். இன்றும் நமக்கு தேவை. நாம் அனைவரும் அந்த மீட்பு திட்டத்தில் அன்னை மரியா எவ்வாறு தன்னையே இணைத்து கொண்டாரோ அதே போல இணைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இணைத்து கொண்டால் நாம் அனைவரும் அமைதியின் தூதுவர்களாக செயல்பட்டு நாட்டிற்கு தேவையான அமைதியை கொணர்வோம். எனவே இந்த 2025வது ஆண்டில் இந்த மூன்று பூக்கள் என்னென்ன? சத்தமா சொல்லுங்க. பாதுகாப்பு, மன்னிப்பு, மீட்பு என்னும் பூக்களை சூடுவோம். இந்த ஆண்டு இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நமக்கு தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தை தர இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனின் ஆசை பெறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். வாழ்
அன்பிற்குரியவர்களே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொன்ன நம் கடவுளுடைய உடனிருப்பை 2025 ஆண்டிலே நாம் உணர வேண்டும். அவர் கொடுக்கின்ற பாதுகாப்பும் மன்னிப்பும் அமைதியும் அருளும் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய தேவைகளை இறை திருப்பாதம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். விடிவெள்ளியாம் எம் இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதியும். இந்த புதிய ஆண்டில் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உம்மை மையப்படுத்தியதாக அமைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே எம் இறைவா, இந்த நன்னாளில் எமது நாட்டை வழிநடத்தும் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். ஆயன் தம் மந்தைகளை வழிநடத்துவது போல் இவர்களும் பிறர் நலத்திற்காக உழைத்திடவும், மக்கள் நலனையே மையமாக கொண்டு ஆளுகின்ற மனப்பக்குவத்தை அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, எம் பங்கு திரு அவையை ஆசீர்வதியும். இப்புதிய ஆண்டில் இறையன்பிலும் பிறரன்பிலும் எங்கள் குடும்பங்கள் சிறந்திடவும், வறுமை நீங்கி செழுமை பிறந்திடவும், பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் துணிவு பெற்றிடவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் வழிகாட்டியே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள சிறுவர் சிறுமியர்கள் இறை ஞானத்தில் வளரவும், கல்வி கேள்வி செல்வங்களில் சிறந்திடவும், எம் இளைஞர்கள் நவீன ஊடக உலகிலே தங்களை அழித்து விடாமல் உண்மையான வாழ்வின் நெறிகளை கண்டுகொள்ளவும், அதன்படி தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் ஆண்டவரே, இப்புதிய ஆண்டிலே எந்த கொடிய நோய்களும் பேரிடர்களும் வன்முறைகளும் பேராபத்துக்களும் எம் மக்களை தாக்காது நீரை பாதுகாக்க வேண்டுமென்று, அனைத்து குடும்பங்களிலும் அமைதி நிலைத்திட அருள் புரிய வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரங்களை பெற்றுக்கொள்கின்ற நல்ல நேரம் என்பதை உணர்ந்தவர்களாக கரங்களை குவித்த வண்ணமாக கண்களை மூடி, இந்த ஆண்டில் இறைவன் உங்களுக்கு என்ன அருள் புரிய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதையெல்லாம் உங்கள் மனக்கண்மண் கொண்டு வாருங்கள். உங்கள் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை நிலவ, பிள்ளைகள் வாழ்வு சிறக்க, நீங்கள் நினைத்த காரியங்கள் அனுகூலமாக, இன்னும் பல தேவைகளை உருக்கமாக நாம் இறைவனிடம் மௌனமாக எடுத்துரைப்போம். எங்களையெல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் பரம தெய்வமே இறைவா, பிறந்திருக்கின்ற இப்புத்தாண்டில் உம்முடைய உடனிருப்பை நாங்கள் உணர விரும்புகின்றோம். வார்த்தை வடிவில் நாங்கள் எடுத்துரைத்த மன்றாட்டுக்களையும் எங்களுடைய உள்ளங்களில் எழுந்த தனிப்பட்ட தேவைகளையும் ஏற்று அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல் எண் 130.
வளமும் மகிழ்வோடு உந்தன் மலர்பாதம் வைத்தோ. மானிடரும் உழைப்பும் மண் தந்திடும் வளமும் மகிழ்வோடு உந்தன் மலர்பாதம் வைத்தோ. எளியோரின் வாழ்வில் ஏற்றங்கள் கண்டு எளியோரின் வாழ்வில் ஏற்றங்கள் கண்டு பல நூறு மடங்கு வருந்தடவே வந்தோ. பரம்பொருளே எமை தரவே, பரம்பொருளே எமை தரவே பலிபீடம் நோக்கி வருகின்றோம். பலிபொருளாய் உம்மில் பலம் தரவே எம்மை பலியாக முழுதும் தந்தோம். எம்மை பலியாக முழுதும் தந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலுள்ள வழியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காணச் செய்கின்ற உம்மை இப்புத்தாண்டில் நாங்கள் நம்பிக்கையோடு வேண்டுகின்றோம். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் அனைவரும் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்திட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தூயாவினில் அளித்ததால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அளிக்க திருவுளமானார். ஆகவே வானதூதரணிகளோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. நம் ஆண்டவர் இயேசு நமக்காக தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணின்று ஒளியும் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பெருவிழாவையும் கன்னி மரியா கடவுளுடைய தாய் என்னும் பெருவிழாவையும் கொண்டாடி மகிழக்கூடிய இந்த வேளையில் இந்த பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய ஆண்டில் எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசிரையும் அருளையும் தருவீராக. நல்ல உடல் உள்ள சுகத்தை தருவீராக. இந்த ஆண்டில் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் எங்களுக்கு வெற்றியை தருவீராக. நாங்கள் செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சியடையவும், நாங்கள் போகும்போதும் வரும்போதும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி செல்வீராக. தந்தையே, நாங்கள் விரும்புகின்ற அனைத்து ஆசிரையும் அருளையும் தந்து எம்மை பாதுகாத்து வழிநடத்தி எம்முடைய நாட்டிற்கும் எங்களுக்கும் தேவையான அமைதியையும் மன்னிப்பையும் தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு எழுதீரே. உம் பிறப்பின் போது நீர் அமைதியின் தூதர் என்பதை எங்களுக்கு அறிவித்தீர். உம் அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இப்புத்தாண்டில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் எங்கள் நாட்டிலும் உலகிலும் அமைதி நிலவச் செய்தருளும். உம்முடைய பாதுகாப்பும் அருளும் எங்களோடு இருந்து எங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும். தந்தையே இறைவா, எங்களுடைய தனிப்பட்ட குற்றங்களை பாராமல், குறைகளை பாராமல், எங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையை கண்ணோக்கி புத்தாண்டில் நம்பிக்கையோடு கூடியிருக்கின்ற இந்த இறை சமூகத்தின் உள்ளங்களில் எழுகின்ற தேவையான அன்பை, அமைதியை, சமாதானத்தை, ஒற்றுமையை, நல்லுறவை, நற்சுவத்தை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சி கலந்த முகத்தோடு ஒருவரையொருவர் பார்த்து அமைதி என்று சொல்லி வாழ்த்து தெரிவிப்போம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும்.
செம்மறி, இறைமகன் இயேசு இவரே, நம் மீட்பர், இம்மானுவேல், நம்மோடு தங்குகின்றவர், அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், உனக்கு ஆசி வழங்குவேன் என்று நமக்கு இப்புத்தாண்டில் ஆசி வழங்க நற்கருணை வடிவில் நம் மத்தியிலே இருக்கின்றார். உலகின் பாவங்களை போக்குகின்ற இந்த செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்குரியவர்களே, திவ்ய நற்கருணை வழங்கப்பட அருட்சகோதரிகளும் தந்தையரும் வரும்போது தன்னார்வமுள்ள பக்தனி குழுக்களின் பெண்கள் ஆண்கள் வரிசையாக உங்களுக்கு முன் செல்வார்கள். இடம் ஒதுக்கி பக்தியோடு நற்கருணையை பெற்றுக்கொள்ளுங்கள். திருவிருந்து பாடல்கள் பாடல் எண் 78 மற்றும் 44. ஆசி வழங்குமே கடவுளே, என் மீது இறங்கி எமக்கும் ஆசி வழங்குமே. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே, என் மீது இறங்கி எமக்கும் ஆசி வழங்குமே. கடவுளே, என் மீது இறங்கி எமக்கும் ஆசி வழங்குமே. அனைவரும் மக்களின்று மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை நீ ஆண்டு நடத்துவி. அனைவரும் மக்களின்று மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை நீ ஆண்டு நடத்துவி. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே, ஆசி வழங்குமே. கடவுளே, என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே.
அனைவருமே உமக்கு அஞ்சுவர் உமது மீட்பை அனைவருமே உனக்கு கொண்டனர் அனைவரும் மக்களுக்கு மறித்து பாடுவர் ஏழை மக்களை நீ ஆண்டு நடத்துவே உம்மை புகழ்வோம் உம்மை போற்றுவோம் கடவுளே என் மீது இறங்கி எமக்கும் ஆசி வழங்குவே கடவுளே என் மீது இறங்கி எமக்கும் ஆசி வழங்குவே உம்மை புகழ்வோம் உம்மை போற்றுவோம் கடவுளே என் மீது இறங்கி எனக்கும் ஆசி வழங்குவே கடவுளே என் மீது இறங்கி எனக்கும் ஆசி வழங்குவே அண்ணே அந்த
இந்த நாளில் இந்த பொழுதில் இறைவா
பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். நன்றி சொல்லும் நேரம் இது. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்து வந்த நம் இறைவனுக்கு நன்றியினை முதற்கண் சமர்ப்பிக்கின்றேன். திருப்பணி நிறைவேற்றி நன்றி வழிபாடு நடத்தி நமக்கு புத்தாண்டு இறையாசை பெற்று தந்த அருட்தந்தையர்களுக்கு உளம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பீட அலங்காரம் சிறப்பாக செய்து கொடுத்த கிறிஸ்தவ பணிக்குழு மற்றும் அருட் சகோதரிகளுக்கு உளம் கனிந்த நன்றிகள். கிறிஸ்துமஸ் குடில் மற்றும் புத்தாண்டு பிறப்பு நிகழ்ச்சிகளை சிறப்பு அமைத்து கொடுத்த விடியல் இளையோர் இயக்கம் மற்றும் பீடப்பூக்களுக்கு நன்றிகள் பல. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு திருப்பலிக்கு சிறப்பான முறையில் பாடகர் பாடிய பாடகர் குழுவினருக்கும் நன்றிகள். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நிகழ்வுகளை LED டிவி மூலம் ஒளிபரப்பு செய்த யோகே ஸ்டுடியோ உரிமையாளர் மனோகரன் அவர்களுக்கு நன்றிகள் பல. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தன்று நம் அனைவருக்கும் சுவையான கேக் வழங்கிய நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துமஸ் விழாவிற்கு முன்னதாக நமது ஆலய வளாகத்தை மற்றும் ஆலயத்தினை சுத்தம் செய்த பணிக்குழுக்கள் அனைவருக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நன்றிகள் பல. சிறப்பாக ஒளி அமைத்து கொடுத்த KK சாமி மற்றும் அவர்கள் குழுவினருக்கும், சமியானா அமைத்து கொடுத்த நியூ KGS பணியாளர்கள் அவர்களுக்கும், பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினர்கள் அனைவருக்கும் மற்றும் சுகாதாரத்துறை மாநகராட்சி சுகாதாரத்துறையினர் அவர்களுக்கும், கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நிகழ்வுகளை டிவி மற்றும் செய்தித்தாள்களில் ஒளிபரப்ப வெளியிட்ட பத்திரிகை நிருபர்களுக்கும், நாற்காலிகள் ஒழுங்குபடுத்திய தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் விடியல் இளையோர் இயக்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலய பணியாளர், பீடப்பூக்கள், ஆலய தூய்மை பணியாளர்கள் மற்றும் பல பணிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கிய பங்கு பிரிவினர், பணிக்குழுக்கள், பக்த சபைகள், இயக்கங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் உளம்கனிந்த நன்றிகள். நன்றிகள் சொல்ல யாரேனும் விட்டு போயிருந்தால் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் உளம்கனிந்த நன்றியினை தெரிவித்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
திருப்பலி முடிந்தவுடன் புத்தாண்டு கேக்கு வெட்டப்படும் பங்கு தந்தையர்களால். அது முடிந்தவுடன் உடனடியாக பங்கு தந்தையர்கள் சந்திப்பு நடைபெறும். முதலில் பங்கு பேரவை செயலர் பங்கு பேரவை பொறுப்பாளர்கள் மரியாதை செய்வார்கள். அதன் பிறகு பணிக்குழுக்கள் பக்த சபைகள் தொடர்ந்து வரலாம். நன்றி. இறையேசுவில் அன்பிற்குரியவர்களை, மீண்டும் ஒரு முறையாக அருட்சகோதரிகளோடு உதவி பங்கு தந்தையோடு சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் இனிய நல் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு எல்லா வரங்களையும் நலன்களையும் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் இறைவனிடம் ஜெபிக்கின்றோம். அனைவருக்கும் பங்கு பேரவை உறுப்பினர் செயலர் நன்றி சொல்லி இருக்கிறார்கள். என் சார்பாகவும் இந்த நேரத்தில் சுருக்கமாக இவர் கூறிய அனைவருக்கும் நன்றி. இன்னும் சிறப்பாக நம் பங்கிலே நமக்கு தோள்கொடுத்து உதவுகின்ற அருள் சகோதரிகள், இந்த ஆண்டு நமக்கு எல்லா வகைகளிலும் நம்மை ஆன்மீக வழியில் வழிநடத்தி வருகின்ற உதவி பங்கு தந்தை, இவர்களுக்கும் மனதார நன்றியை நாம் தெரிவிக்கின்றோம். சின்ன ஒரு பேப்பரில் ஒரு 5 பேர் வச்சிருக்கேன், 6 பேர் எழுதிட்டு வந்திருக்கிறேன். சின்னசாமியாரும் நானும் இவர்கள் பெயரை சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தோம். யார் இவர்கள் என்றால், நம்முடைய பங்கின் வருங்கால இளைஞர்கள். பீடப்பூக்கள் 11, 10, 11, 12 படிக்கின்ற இந்த மாணவர்கள் சென்ற ஆண்டும் நம்முடைய வின்சென்ட் பவுல் சபைக்கு அருகிலே குடில் ஜோடித்தார்கள். இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும், மேடை போட வேண்டும் என்றெல்லாம் மிகவும் அதிகமாக செலவோடு என்னை இழுத்து வைத்து அருமையாக செய்தார்கள். ஆனால் சின்ன பிள்ளைங்க தானே, மூங்கில் கம்பை நடுப்புற முன்னாடி போட்டதுனால மழை பெஞ்சு அது ஒடிஞ்சிருச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் அதை அகற்ற வேண்டியதாகிவிட்டது. இருப்பினும் பல நாட்களாக, பல வாரங்களுக்கு முன்பாகவே திட்டமிட்டு பல பொருட்களை அங்கும் இங்கும் இருந்து எடுத்து வந்து சேர்த்து வாங்கி வைத்து எல்லாவற்றையும் செய்த இந்த வருங்கால இளைஞர்களை உங்கள் மத்தியில், உங்கள் முன்பாக பாராட்ட விரும்புகின்றேன். அரிஸ்டோ, கிஷோர், பிரவீன், நிர்மல், பெல்சின், ஜஸ்டின், கெவின், இவர்கள் அனைவருக்கும் கரவொலி எழுப்புவோம். பங்கு பேரவை பொறுப்பாளர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்துகிறார்கள் நம் அனைவரின் சார்பாக. இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் பங்கிலே எந்த நிகழ்வு நடந்தாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக எல்லாவற்றையும் பல மணி நேரங்கள் நின்று செயல்பட்டு அதை சிறப்பாக செய்கின்றவர்கள் நம் பங்கில் ஆண்டாண்டு காலமாக இருந்து வருகின்ற விடியல் இளையோர் இயக்கம் என்றால் அது மிகையாகாது. நான் வந்ததிலிருந்து பார்க்கின்றேன், எங்கிருந்தாலும் பல திசைகளில் சென்ற பறவைகள் வீட்டிற்கு பறந்து வருவது போல் மாலை நேரத்தில் பல இடங்களில் இருந்தாலும் எந்த நிகழ்வு முக்கியமான நேரங்களில் நம்முடைய இளைஞர்கள், இளம்பெண்கள் இங்கே வந்து இறுதி நாளாக இருந்தாலும் சரியாக எல்லாவற்றையும் செய்கின்றார்கள்.
எல்லா இளைஞர்களும் எல்லா இளம்பெண்களும் இங்கே அமர்ந்திருக்கின்ற இருக்கைகள் முதல் சுத்தம் செய்வது வரை, குடில் ஜோடிப்பது வரை, இந்த புத்தாண்டிற்குரிய டெக்கரேஷன்ஸ் வரை எல்லாவற்றையும் அவர்கள் நானும் உதவி தந்தையும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் அவர்கள் வழக்கம் போல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக நாம் பாராட்டும் விதமாக இந்த விடியல் இளையோர் இயக்கத்தின் தற்போதைய தலைவர் இளைஞர் ஜெரால்ட் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நான் பொன்னாடை போர்த்துகிறேன். நாளை எல்லா இளைஞர்களும் எதிர்காலம் சிறப்பாக அமைய நாங்கள் உங்களிடம் ஜெபிக்கின்றோம். அனைவரும் கரவொலி எழுப்புவோம். நாளை காலை 8:15 மணிக்கு புத்தாண்டு திருப்பலி நடைபெறும். மாலையில் ஆண்டின் முதல் புதன், மாதத்தின் முதல் புதன், சகாய புதன் வழக்கம் போல் நடைபெறுகின்ற ஜெபமாலையும் சப்பரை பவனியும், அதைத் தொடர்ந்து திருப்பலியும். மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை, 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். எனவே இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி. இனிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையட்டும். இறைவன் உங்களுடைய எண்ணங்களை அறிந்தவர். அவர் தமது திருவுளத்தின்படியே உங்கள் அனைவரையும் ஆண்டு வழிநடத்தட்டும் என்று நாங்கள் வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் இனிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திட தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றியோடு மன்றாடுவோமாக. வானக தந்தையே இறைவா, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான உம் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாதை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறுகின்ற நாங்கள் அனைவரும் நிலைவாழ்வை நோக்கி நாள்தோறும் முன்னேறி சென்றிட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. நாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருளாசிரை நிறைவாக பெற்று மகிழ்வோடு நலமோடு இவ்வாண்டு முழுவதும் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துமஸ் விழாவை போல உங்களுக்கு கேக் வழங்கப்படும். வெளியில் செல்லும் போது அனைவருக்கு முன்பு பெற்றுச் செல்லுங்கள். உதவிய அன்பர்கள் நண்பர்கள் நம்முடைய பங்கு தந்தையர்கள் 2025 கேக்கை வெட்டி இந்த புத்தாண்டை துவங்குகிறார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசு போற்றி, மரியே போற்றி. நம்முடைய பங்கு தந்தையர்கள் புத்தாண்டு 2025க்கான கேக்கை வெட்டி நம்மை இந்த புத்தாண்டுக்கு அழைக்கிறார்கள். கரங்களை தட்டி நாமும் நம்முடைய மகிழ்வு
பாடகர் குழு புத்தாண்டு பாடல்கள். அன்பிற்குரியவர்களே, ஆலயத்தில் கட்டப்பட்டிருக்கிற பலூன்களை யாரும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று பணிவன்போடு வேண்டுகிறோம். தொடர்ந்து நம்முடைய பங்கு தந்தையர்களை கௌரவிக்கின்றோம். வெளியில் நாற்காலியில் அமர்ந்தவர்கள் தாங்கள் அமர்ந்த நாற்காலிகளை அடுக்கி வைத்து செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். நம்முடைய செக்காலை பங்கை அன்னையின் மன பரிந்துரையில் ஆண்டவர் இயேசுவின் வழியில் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பாசமிகு பங்கு பணியாளர் அருள்முனைவர் ஐ சார்லஸ் அவர்களுக்கும் நம்முடைய உதவி பங்கு தந்தை டேனியல் திலீபன் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கும் நேரம் இது. முதலில் நம்முடைய பங்கு பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிக்கப்படுகிறது. நம்முடைய பங்கு பேரவை நிதி செயலர் அவர்கள் நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்துகள் அறிவிக்கிறார். நம்முடைய பங்கு பேரவையின் செயலர் அவர்கள் நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்துகள் அமைத்து கௌரவிக்கிறார். தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து நம் பங்கின் குடும்ப நலவாழ்வு பணிக்குழுவின் சார்பாக நம்முடைய பங்கு தந்தையர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து நம் பங்கின் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவினரின் சார்பாக தந்தையர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நம் பங்கின் விடியல் இளையோர் இயக்கத்தின் சார்பாக நம்முடைய தந்தையர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்ததாக நம் பங்கின் ஜெபக்குழுவினரின் சார்பாக நம்முடைய தந்தையர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவிக்கப்படுகின்றது. மரியாயின் சேனையரின் சார்பாக தந்தையர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவிக்கப்படுகின்றன. அறக்கட்டளை சார்பாக பங்கு தந்தையர் கௌரவிக்கப்படுகிறார்.